இது கொள்கை கூட்டணி, கொள்கை அடிப்படையில் இணைந்த கூட்டணி என்று திமுக கூட்டணி கட்சியினர் அடிக்கடி சொல்லுவார்கள். அப்படி என்ன கொள்கை அடிப்படையில் இவர்கள் இணைந்தார்கள் என்பது இதுநாள் வரை தெரியாமல் இருந்தது. இப்போது தெரிந்துவிட்டது. இவர்களை எல்லாம் இணைக்கும் கொள்கை ரவுடிசம் தான் போல. அட நான் சொல்லலப்பா, மக்கள் சொல்கிறார்கள். சொல்லாமல் என்ன செய்வார்கள்? விசிகவினர் திருமாவளவன் கண்முன்னே உயர்நீதிமன்ற வாயிலில் வைத்து வழக்கறிஞரை அடித்தார்கள். அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போக்குவரத்து காவலரை புரட்டி புரட்டி அடித்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா எதிரே போக்குவரத்து காவலர் பிரபாகரன் என்பவர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார். அப்போது மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமாருக்கு சொந்தமான வாகனம் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிறுத்தப்பட்டிருந்ததாம். அதனால் போக்குவரத்து காவலர் பிரபாகரன் எம்எல்ஏவின் வண்டியை எடுக்க சொல்லியுள்ளார். இதனால் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போக்குவரத்து போலீசார் பிரபாகரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் போக்குவரத்து காவலர் பிரபாகரனை தகாத வார்த்தைகளால் பேசி அவரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. சீருடையில் இருக்கும் காவலரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரே தாக்குகிறார் என்றால் ரவுடிகள், போதை ஆசாமிகள் எல்லாம் தாக்குவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஆக திமுகவின் கூட்டணி கட்சியினர் இங்கு என்ன வேண்டுமானாலும் அராஜகம் செய்யலாம் என்கிற மனநிலையில் வலம் வருகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. காரணம் என்ன? மக்கள் இவர்கள் சொல்லும் பொய்களை நம்பி வாக்களித்ததால் தான். தொடர்ந்து நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், நம்மை கேட்க யார் இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தில் துணிச்சலுடன் தலைவர்களே ரவுடிசம் செய்கிறார்கள். இவர்களே இப்படி என்றால் இவர்களின் தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள்? சீருடையில் இருக்கும் காவலருக்கே இந்த நிலை என்றால் சாமானியனுக்கு இங்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? கூட்டணி கட்சியினர் வழக்கறிஞர், காவலர் என அடுத்தடுத்து தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த துணிவில்லாத பொம்மை முதல்வராய் ஸ்டாலின் இருக்கிறார். இப்படி ஒரு கூட்டணிக்கு இனி வாழ்நாளில் எப்போதும் வாக்களிக்க மாட்டோம் என்கிறார்கள் மக்கள். இந்த ரவுடிசத்துக்கெல்லாம் நாம் எப்போது முடிவு கட்டப் போகிறோம்?